அது சரியா ஏப்ரல் 5, 1996 கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற வெர்னான் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலையில 7 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற 50 வயதான கார்னெல் சிங் அந்த காலை வேளையில கொஞ்சம் அழுக்கா இருக்கிற தன்னுடைய காரை வீட்டுக்கு முன்னாடி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அங்க வேகமா வந்த கிரீன் கலர் கார் ஒண்ணு அவர் முன்னாடி சடன் பிரேக் போட்டு நிக்க ஆரம்பிக்குது. திகச்சு போன கார்னெல் சிங் கிளீன் பண்றதை நிறுத்திட்டு அந்த காரை பாக்குறாரு. அப்ப அந்த காருடைய டிரைவிங் சீட்ல இருந்து இறங்குன ஒரு 30 வயது இருக்கக்கூடிய இளைஞரை பார்த்து அப்படியே மிரண்டு போக ஆரம்பிக்கிறாரு. காரணம், அந்த இளைஞருடைய 2 கையிலுமே 2 துப்பாக்கி இருந்திருக்கு. ஆல்சோ அந்த துப்பாக்கிய உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொலை வெறியோட கார்னெல் சிங்க பார்த்தபடி நடந்து வந்த அந்த இளைஞன் அவர் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே துப்பாக்கியால அவரை சுட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சுட்ட அந்த துப்பாக்கியுடைய புல்லட்ஸ் சரியா கார்னெல் சிங்குடைய இதயத்தை அட்டாக் பண்ண வேரோட சாஞ்ச மரம் மாதிரி 50 வயதான கார்னெல் சிங் அப்படியே கீழே சாயிறாரு. அப்படி கீழே விழுந்த அவருடைய நெஞ்சிலிருந்து ரத்தம் வெள்ளம் மாதிரி வழிஞ்சிட்டு இருக்க, இப்ப அவரை கிராஸ் பண்ணி நடந்த அந்த இளைஞன் அவருக்கு பின்னாடி கதவு ஓபன் ஆகியிருந்த அவருடைய வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் போனதுல இருந்து கண்டினியூஸா ஒரு 3 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 தடவை அந்த வீட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி வெடிக்கிற சத்தமும் அது கூடவே சேர்ந்து மனிதர்களுடைய அலறல் சத்தமும் வெளியே கேட்க ஆரம்பிக்குது. சோ அந்த சத்தம் கேட்டு தகச்சு போன கார்னெல் சிங்குடைய நெய்பர்ஸ் உடனடியா அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப கார்னெல் சிங்குடைய வீட்டுல இருந்து வெளியே வந்த அந்த கில்லர் கைகள்ல துப்பாக்கியோட ரொம்பவே கேஷுவலா வெளியே நின்றுட்டு இருந்த கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறதையும் பாக்குறாங்க. சோ என்னவோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்பவே வேகமா கார்னெல் சிங்குடைய வீட்டு வாசலுக்கு வராங்க. அங்க காருக்கு பக்கத்துல கார்னெல் சிங் கண்களை திறந்தபடி இறந்து கிடக்கிறதையும் அவருடைய சூடான ரத்தம் மண் தரைய நனைச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து உறைஞ்சு போறாங்க. அதோட வீட்டுக்குள்ள போய் பார்த்த இன்னும் சில நெய்பர்ஸ் போன வேகத்திலேயே அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க. அப்படி வந்தவங்க உடனடியா எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணவும் செய்யறாங்க. 1996 வருடம் ஒட்டுமொத்த கனடா மக்களையுமே உலுக்கி எடுத்த இந்தியாவுடைய பஞ்சாப் மாநிலத்திலேயுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படுபயங்கரமான மர்டர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நம்மளுடைய சேனல்ல நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், லைஃப் இஸ் பிரைஸ்லெஸ். ஆனா அதே அளவுக்கு அந்த லைஃபுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் கூட முக்கியம் தான். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கேன்சர் மாதிரி பெரிய டிசீஸ் வந்தா, இல்ல ஒரு ஹார்ட் ஆபரேஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் 20-30 லட்சம் வரைக்குமே ஹாஸ்பிட்டல் பில் வந்துடும். அந்த அளவுக்கு பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா? ஓகே, சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஒரு பில்ல அது எல்லாமே காலியாயிரும். இப்பெல்லாம் ஒரு சின்ன வைரல் ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் ஆகுது. சோ இதுல இருந்து தப்பிக்க உங்களையும் உங்களுடைய பணத்தையும் காப்பாத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் ஒரே வழி. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இந்த பிளான் எடுங்க, இந்த கம்பெனி எடுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. இந்தியாவில் இருக்க டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் அதோடைய பிளான்ஸ் லிஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அப் டு 25% டிஸ்கவுண்டோட. மாசம் 400 ரூபாயில இருந்து 500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகிற பிளான்ஸே 1 கோடி வரைக்குமே கவரேஜ் கொடுக்குது. ஆல்சோ நீங்க ஒரு NRI இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மாக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். NRE அக்கவுண்ட்ல இருந்து வாங்குனீங்க அப்படின்னா 18% GST கூட கட்ட தேவையில்லை. இன் கேஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்களுக்கு அப்படின்னு டெடிகேட்டடா ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அசைன் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்க்குள்ள கிளைம் சப்போர்ட் வரும். அண்ட் அவங்க தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ டிலே எதுவுமே பண்ணாம இப்பவே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர். நாளைக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா போனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க சான்ஸே இருக்காது. அதனால உங்களுடைய குடும்பத்துக்காக இப்பவே ஒரு ரைட் டெசிஷன் எடுங்க. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஒரு ஸ்மால் ஸ்டெப். பட் அதுதான் நாளைக்கு உங்க ஃபேமிலிக்கான பிக் ப்ரொடெக்ஷன்.
அது சரியா 1976 காலகட்டம். பஞ்சாப் மாநிலத்துல விவசாய குடும்பத்துல பிறந்த கார்னேல் சிங் அவருடைய நிலத்துல கோதுமையை விளைய வச்சு அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்துல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவருடைய நோக்கம் என்னவோ வளர்ச்சி அடைஞ்ச ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதாவது தரமான கல்வி, மெடிக்கல் சர்வீஸ், டெக்னாலஜி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு நாட்டுக்கு போய் அங்கேயே குடும்பத்தோட செட்டில் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் 1976 ஜூன் மாசம் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல ஒன்னா இருக்கிற கனடால அதனுடைய கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாங்க. அதாவது வெளிநாடுகள் இருக்கிறவங்க கனடால வந்து குடியுரிமை பெற விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய நாட்டில் இருக்கிற கனடாவுடைய எம்பசில நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்ப அத நியூஸ் பேப்பர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கர்னேல் சிங்கும் உடனடியா தன்னுடைய அப்ளிகேஷனை கனடா எம்பசி கிட்ட கொடுக்கறாரு. அதை ஏத்துக்கிட்ட கனடா எம்பசியும் அடுத்த ஒரே மாசத்துல அவரு கனடாக்கு வரலாம் அப்படின்னு பெர்மிஷனும் கொடுக்கறாங்க. இது கர்னேல் சிங்குக்கு ஒரு அரைகுறையான மகிழ்ச்சியை தான் கொடுக்குது. பிகாஸ் அவரு தனக்கும் தன்னுடைய மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் அப்ளிகேஷன் கொடுத்தாரு. ஆனா கனடா எம்பசியோ முதல்ல நீங்க மட்டும் வந்து கனடால இருங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் கனடால வந்து தங்குறதுக்கான அனுமதியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய நினைவுகளை சுமந்துகிட்டு அவரு மட்டும் கனடால போய் தங்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல சில மாதங்கள் ஒரு பழக்கடையில வேலை பார்த்தவரு அதுக்கப்புறமா ஒரு வுட் ஃபேக்டரியில ஆபரேட்டரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதோட பார்ட் டைமா ஒரு தோட்டத்துல பழங்கள் பறிச்சு தர்ற வேலையும் பார்க்கறாரு. சோ ஒரு நாளையில அவரு தூங்குற டைம் அப்படிங்கிறது 4 இருந்து 5 மணி நேரங்களா தான் இருந்துச்சு. இப்படி இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சவரு ஒரு 3 வருஷம் கழிச்சு அங்கேயே ஒரு பெரிய வீடு ஒண்ணு விலைக்கு வாங்குறாரு. எஸ், அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கனடால வந்து தங்குறதுக்கான அனுமதியை இப்ப கனடா கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. சோ அது வரைக்குமே தனியா நாட்களை கழிச்சிட்டு இருந்த கர்னேல் சிங் இப்ப தன்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. மேலும் அவருடைய சந்தோஷத்தை அதிகமாக்குற மாதிரி அவரு கனடா வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் அடுத்தடுத்து பிறக்க ஆரம்பிக்குது. கர்னேல் சிங் அவருடைய 6 குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல ஜாப்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட அவங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரு நினைச்ச மாதிரியே அவருடைய குழந்தைகளும் அவருடைய லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு அக்கறையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மூத்த குழந்தைகளான 3 பெண்களும் கவர்மெண்ட் ஜாப், டென்டிஸ்ட், லாயர் அப்படின்னு ஒரு நல்ல வேலையில பிளேஸ் ஆகவும் செய்யறாங்க. அதோட அடுத்த 2 பெண்கள் மற்றும் ஒரு பையன் அப்படின்னு இவங்க 3 பேருமே என்ஜினியரிங், டாக்டர் அப்படின்னு ஜாயின் பண்றாங்க. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்ப கர்னேல் சிங் வேலைக்கு போயிட்டு இருக்கிற தன்னுடைய முதல் 3 மகள்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுல முதல் மகளான ஜாஸ்பீர் கபூருக்கு தன்னுடைய தங்கச்சி மகனான பல்ஜித் சிங்கை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கும் 3 பெண் குழந்தைகள் பிறந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே போல 2வது மகளான ராஜ்வர் கபூருக்கும் விஜய் ஷாகல் அப்படிங்கிற ஒரு CA படிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்து சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்த அடுத்த ஒரே வருஷத்துல தான் திடீர்னு ஒரு நாள் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ஃபர்தரா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கர்னேல் சிங் உடைய ஃபேமிலி ட்ரீயை ஒரு தடவை தெளிவா பார்த்துருவோம். பிகாஸ் இதுல விக்டிம்ஸ் நிறைய பேர் அப்படிங்கறதால அவங்களுடைய உறவு முறைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். சோ இந்த ஃபேமிலி ட்ரீயை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கேஸ்ல நான் குறிப்பிடக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். கர்னேல் சிங் உடைய மனைவியுடைய பெயர் தர்ஷன் கபூர். சோ இவங்க 2 பேருக்கும் 5 மகள்களும் ஒரே ஒரு மகனும் இருக்காங்க. மூத்த மகள் ஜாஸ்பீர் கபூர், 2வது மகள் ராஜ்வர் கபூர், 3வது மகள் பல்விந்தர் கபூர், 4வது மகள் குல்விந்தர் கபூர், 5வது மகள் ஹர்விந்தர் கபூர், கடைசியா 6வதா பிறந்த மகனுடைய பெயர் ஜாஸ்பால் சிங். சோ இதுல முதல் 2 மகள்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதுல மூத்த மகளான ஜாஸ்பீருடைய கணவர் பெயர் பல்ஜித் சிங். இந்த கப்பிள்ஸ்க்கு தான் மொத்தம் 3 பெண் குழந்தைகளும் பிறக்குது. மேலும் 2வது மகளான ராஜ்வருடைய கணவர் பெயர் விஜய் சாகல். இவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லை. ஆல்சோ இவங்களுக்கு கல்யாணமான ஒரே
ஒரே வருஷத்துல தான் இந்த கொடூர சம்பவமும் நடந்திருந்துச்சு. ஸோ இதுதான் கார்னெல் சிங் குடும்பத்துடைய ஃபேமிலி ட்ரீ. ஸோ இப்போ இந்த கேஸை கன்டினியூ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுக்கு முன்னாடியே கார்னெல் சிங்குடைய இறந்த உடல் கிடக்கிறதையும், அதுக்கு பக்கத்திலேயே அவருடைய 2 பேத்திகள் அழுதபடி நின்றுட்டு இருக்கிறதையும், இன்னொரு பேத்திய அங்க சோகமா நின்றுட்டு இருந்த ஒரு நெய்பர் தூக்கி வச்சிருக்கிறதையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சவங்களுக்கு ரொம்பவே ஹெவியான ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள அந்த ரத்த வாடைக்கு காரணமான அந்த கொடூரமான காட்சியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்க உள்ள போன உடனே அங்கிருந்த ஹாலுடைய சோஃபால கார்னெல் சிங்குடைய முதல் 2 மகள்களான ஜாஸ்பீர் கபூர் மற்றும் ராஜ்வர் கபூர் இவங்க 2 பேருடைய நெத்தியிலுமே துப்பாக்கி குண்டுகள் தொலைச்சு சிதஞ்சு போன முகத்தோட ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. மேலும் அங்கிருந்த கிச்சன் என்ட்ரன்ஸ் கிட்ட கர்னெல் சிங்குடைய மனைவி தர்சன் கபூர் கழுத்து, வயிறு அப்படின்னு புல்லட்ஸால துளைக்கப்பட்டு இறந்து கிடக்கிறதையும், அந்த வீட்டுடைய மாடியில் இருக்கிற ரூம்ல கர்னெல் சிங்குடைய அடுத்த 3 மகள்களான பல்வீந்தர் கபூர், குல்வீந்தர் கபூர், ஹர்வீந்தர் கபூர் இவங்க 3 பேருமே மார்பு, முதுகு, வயிறு அப்படின்னு குண்டடிப்பட்டு கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. ஆல்சோ அடுத்து இருந்த இன்னொரு ரூமுடைய என்ட்ரன்ஸ் கிட்ட கர்னெல் சிங்குடைய மூத்த மருமகன் பல்ஜித் சிங்கும், அதுக்கு பக்கத்துல அந்த பல்ஜித் சிங்குடைய அம்மாவும், மேலும் அந்த ரூமுக்கு உள்ள கர்னெல் சிங்குடைய கடைசி மகனான ஜாஸ்பல் சிங்கும் அவங்களுடைய உடல்ல குண்டடிப்பட்ட காயங்களோட படுத்து கிடக்குறாங்க. எஸ், இவங்க 3 பேருடைய உடல்ல கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. ஸோ இதை கவனிச்ச போலீஸ் உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல பல்ஜித் சிங்குடைய அம்மா மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாங்க. சோ அப்படி உயிர் பிழைச்ச அவங்க கிட்ட யார் இப்படி பண்ணது, அவங்கள ஷூட் பண்ண அந்த கில்லர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பலவீனமான குரல்ல பேச ஆரம்பிச்சவங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் சாகல் தான், அவன் தான் எங்களை ஷூட் பண்ணா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் சாகல் இந்த பெயரை ஆல்ரெடி இந்த வீடியோல கேட்ட மாதிரி இருக்கு அஸ்டியே. எஸ், கர்னெல் சிங்குடைய 2வது மருமகனான விஜய் சாகல் தான் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிருக்கான். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியான ராஜ்வர் கவுரை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கான காரணம் கல்யாணத்துல அவனுடைய மனைவி கூட வேலை செய்யற சில ஜென்ஸும் கலந்துருக்காங்க. அப்படி வந்த அவங்க கூட அவனுடைய மனைவி சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்து இந்த விஜய் சாகல் கோபமாயிருக்கான். ஆல்சோ அந்த கோபத்திலேயே ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து அவங்கள அடிக்கவும் செஞ்சிருக்கான். இதனால பயந்து போன ராஜ்வர் கபூர் தன்னுடைய கல்யாண வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அழுதுருக்காங்க. ஆனா அவனும் அழுதது போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு உதைச்சு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறான். இந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, அடுத்த பல மாதங்களுக்கு இது தொடர ஆரம்பிக்குது. அடிக்கடி குடிச்சிட்டு வந்து அவங்கள பெல்ட்டால அடிக்கிறது, சிகரெட்டை வச்சு சூடு வைக்கிறது, கையில கிடைக்கிற பொருளை எடுத்து அவங்க மேல எரியறது, எல்லாத்துக்கும் மேல நைட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது கூட அவங்கள அடிச்சு கஷ்டப்படுத்துறது அப்படின்னு புரியாத புதிர் படத்துல வர்ற ரகுவரன் மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கான். பட் ராஜ்வர் கவுரோ இதை பத்தி தன்னுடைய வீட்டில் சொன்னா அவங்களுமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை எல்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. மேலும் இந்த கொடுமையெல்லாம் போக போக சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பொறுமையா காத்திருக்கவும் செய்யறாங்க. பட் அவனுடைய சைக்கோத்தனம் நாளுக்கு நாள் அதிகம்தான் ஆச்சு. அப்படிதான் ஒரு நாள் வலுக்கட்டாயமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அரை நிர்வாணமா அவங்கள நிக்க வச்சு கத்தியாலேயே அவங்களுடைய உடலை கீற ஆரம்பிச்சிருக்கான். மேலும் அவன் குடிச்ச மது பாட்டில்களை தரையில போட்டு உடைச்சு அது மேலேயே அவங்கள நடக்க சொல்லி கொடுமைப்படுத்திருக்கான். இதனால பொறுமை இழந்து போன ராஜ்வர் கபூர் அன்னைக்கு நைட்டே அந்த வீட்டுல இருந்து வெளியேறி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறாங்க. மேலும் தனக்கு நடந்த மொத்த கொடுமையை தன்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆத்திரமான கர்னெல் சிங் உடனடியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப போலீஸ் விசாரிக்கும் பொழுது பயந்து போய் பம்ம ஆரம்பிச்சவன் கர்னெல் சிங் மற்றும் ராஜ்வர் கபூருடைய காலில் விழுந்து, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கான். இதனால இறக்கப்பட்ட ராஜ்வர் கவுரும் அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்றாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த ஒரு வாரத்திலேயே நான் இன்ட்ரோல சொன்ன அந்த கொடூரமான கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது.
இப்படி இந்த விஷயத்தை எல்லாமே உயிர் பிழைச்ச பல்வீந்தருடைய அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியா விஜய் சாகலுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த வீடு பூட்டி இருந்ததால அங்கேயே வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் கேஸ மூவ் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அன்னைக்கு காலையில விஜய் சாகல் ஓட்டிட்டு வந்த காரை ட்ரேஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அன்னைக்கு காலையில ஒரு 11:30 மணிக்கு, அதாவது கிரைம் நடந்த அடுத்த ஒரு 3 மணி நேரத்திலேயே கர்னல் சிங் உடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குளோப் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசின போலீஸ் அடுத்த 10வது நிமிஷம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்க அந்த ரூமுடைய தரையில ஒரு 30 வயது இருக்கக்கூடிய இளைஞருடைய உடல் குப்புற படுத்த நிலைமையில இறந்து கிடக்கிறதையும், அவருடைய தலையில துப்பாக்கியால சுடப்பட்ட காயமும், ஆல்சோ அவருடைய கையில ஒரு துப்பாக்கி இருக்கிறதையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த இளைஞருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. அப்பதான் அதுல இருந்த ஐடி ப்ரூஃபை வச்சு பார்க்கும்போது அங்க இறந்து கிடக்கிறவன் தான் அவங்க தேடிட்டு இருக்கிற விஜய் சாகல் அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் அவன் இருந்த அந்த ரூமை செக் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. அந்த லெட்டர்ல என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராஜ்வர் கௌரியும், அவளை என் கூட அனுப்பி வைக்காம வீட்லயே வச்சுக்கிட்ட அவளுடைய குடும்பத்தையும் நான் ஷூட் பண்ணி கொன்னுட்டேன். போலீஸ் எப்படியுமே என்னை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே என்னுடைய உயிரை எடுத்து இறந்து போக போறேன் அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. இப்ப இந்த விஷயம் மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர் மற்றும் டிவி சேனல்ஸ் மூலமா கனடா மற்றும் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் மாநில மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இத கேள்விப்பட்ட மொத்த பஞ்சாப் மக்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. மேலும் கனடா கவர்மெண்ட்டும் அவங்களுடைய சொந்த செலவுலேயே இறந்து போன கர்னல் சிங் மற்றும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான இறுதி சடங்குகளை பண்ணி அவங்க இருந்த வெர்னான் சிட்டியில் இருக்கிற ஒரு கல்லறையிலேயே அவங்களுடைய இறந்த உடல்களை அடக்கம் பண்றாங்க. ஒரு குடும்பத்தையே இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண இந்த சம்பவம் 1996 காலகட்டங்கள்ல கனடா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சாகல் தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தெரியாம அதை தொலைச்சிட்டான் அப்படிங்கிறது தான். பிகாஸ் அவனுடைய மனைவி ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களா இருந்திருக்காங்க. சோ பொருளாதார ரீதியா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறது இல்ல. மேலும் தன்னுடைய பேரண்ட்ஸை இந்தியாவில விட்டுட்டு தனியா கனடால தங்கி இருக்கிற அவனுக்கு கர்னல் சிங் உடைய குடும்பமும் ஆதரவா இருந்திருக்கும். ஆனா அவனும் இது எதையுமே புரிஞ்சுக்காம அவனுடைய சைக்கோ தனத்தால தன்னுடைய மனைவியை இழந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறமும் கூட திருந்தாம முட்டாள்தனமா ஒரு குடும்பத்தையே கொலையும் பண்ணிட்டு அவனுடைய உயிரையும் அவனே எடுத்து இறந்தும் போயிருக்கான். பட் இந்த கேஸ்ல நடந்த ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சாகல் என்ன நினைச்சவனோ என்னவோ தெரியல, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த வீட்டுல இருந்த கர்னல் சிங்குடைய பேத்திகளான அந்த 3 குழந்தைகளை மட்டும் ஷூட் பண்ணாம விட்டுருக்கான் அப்படிங்கிறது தான். பட் இப்ப அந்த குழந்தைகள் எல்லாமே பெரியவங்களாகி உயிரோட இருந்தாலுமே கூட அப்பா அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கைய அந்த குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். வீடியோல நான் சொன்ன ஹெல்த் இன்சூரன்ஸை இப்பவே எடுக்கிறதா பெட்டர். பிகாஸ் ஏஜ் அதிகமாச்சு அப்படின்னா பிரீமியமும் அதிகமாகும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.